உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 37 வயது கணவரால் வந்து 32 வயது மனைவி வந்து மிக கொடூரமாக வந்து பல்வேறு வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகி வந்து வாகன திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்திருந்தார். ஸோ அந்த அவருக்கு வந்து இன்றைய தினம் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயம் சம்பந்தமான தெளிவான தகவலை தான் எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து பிரித்தானியாவில் வந்து நடைபெற்றிருக்குது. அதுவும் இலங்கை நபர் ஒருவரால் தான் அந்த தன்னுடைய மனைவி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது 2022ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் குறித்த நபரும் அவருடைய மனைவியும் வந்து திருமணம் செய்து கொண்டு அதுக்கு பிறகு லண்டனை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறோம். இவள் 2022ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து அங்கே போய் குடியமர்ந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து பல்வேறு காரணங்களால் வந்து அவர்களுக்கு வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதால் வந்து கடந்த 2025ஆம் ஆண்டு வந்து ரெண்டு பேருமே விலகி வாழ்ந்திருக்கிறோம், அதாவது பிரிஞ்சு வாழ்ந்திருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் குறித்த நபரால் வந்து அந்த மனைவி வந்து மிக கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு. அவருடைய தலை பகுதியிலேயும் வந்து வெட்டு விழுந்திருக்குது, கழுத்து பகுதியில் வெட்டு விழுந்திருக்கு, மார்பு பகுதியில் வெட்டு விழுந்திருக்குது, கை போன்ற இடங்களில் வந்து வெட்டுப்பட்டு சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்த விஷயம் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டு அவருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த விஷயம் சம்பந்தமாக பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், திசர வீரகலகை என்று சொல்லப்படுற 37 வயது இலங்கையை சார்ந்த இளைஞன் 32 வயதுடைய நிரோதா என்றவரை வந்து 2017ஆம் ஆண்டு இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு 2022ஆம் ஆண்டு வந்து பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்த நிலைமையில் வந்து அங்கே அவர்களுக்கு இடையில் வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு 2025ஆம் ஆண்டு அவர்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கணும். பிரிஞ்சு வாழ்ந்தவர்கள் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மனைவி மீது வந்து மிகவும் பொறாமை குணமும் வந்து அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் இருந்தால் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் வந்து இவா குறித்த வாகன திரைப்படத்தில் வந்து நிற்க வந்து இந்த இடத்துக்கு அந்த நிரோதா என்று சொல்லப்படுற தன்னுடைய மனைவி ஏற்கனவே வருவா என்று தெரிஞ்சு கொண்ட இந்த கணவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது திசரை என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 சென்டிமீட்டர் நீளமான, கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் இவ்வளோ வரும், 15 சென்டிமீட்டர் நீளமான எங்களோட கிச்சனுகளில் பயன்படுத்தப்படுற கத்தியை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூறிய ஆயுதங்களை கொண்டு கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்து சரமாரியாக வந்து அவர் மீது கத்தி குத்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறார். இந்த கத்திக்குத்து தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு பல்வேறு இடங்களில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது தலை, கழுத்து, மார்பு, கை போன்ற இடங்களில் வந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடையே அவர் அந்த விஷயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சம்பவ இடத்திலேயே வந்து அவர் இரத்த வெள்ளத்திலேயே மூழ்கி அந்த மனைவி வந்து மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்திருந்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார் திசரன்றவர். அதை இந்த காவல்துறையினர் வந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டு செல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி போட்டு முன்னுக்கு வந்த லொரி ஒன்றில் அவர் விழுந்து தற்கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார். அப்போ வந்து துரிதமாக செயற்பட்ட காவல்துறையினர் வந்து அவரை தற்கொலை முயற்சியிலிருந்து பாதுகாத்து அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அவருக்கு வந்து சிறையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் இவ்வளவு காலம் நீதிமன்றத்தில் வந்து தான் அந்த கொலையை செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளவு காலம் வந்து வாதாடி கொண்டிருந்தவர். குறிப்பாக இந்த வருட ஆரம்பத்தில் வந்து, அதாவது போன தை மாதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய குற்றம் தான் கொலை செய்ததாக வந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். தன்னுடைய செயற்பாட்டை தான் கொலை செய்தன்றதை வந்து ஒத்துக்கு கொண்டதுக்கு இணங்க வந்து அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. அது ஆயுள் தண்டனையாக வந்து அங்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டேனியல் வில்லியம்ஸ் என்று சொல்லப்படுற நீதிபதியால் தான் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. மேலும் டேனியல் வில்லியம்சன் வந்து கூறேக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கொலை வந்து மிகவும் ஒரு சுயநலமான ஒரு கொலை என்று சொல்லியும் இந்த நபரால் வந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வந்து சீர்குலைஞ்சி போயிட்டு சொல்லியும் தன்னுடைய வழக்கை முடித்து அவருக்கு அந்த மரண தண்டனையை வந்து வழங்கியிருந்தார். இந்த விஷயம் வந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் பேசு பொருளாக இருக்கிறதால வந்து இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. பிரிஞ்சிருந்தவர்கள் வந்து பிரிஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பெண்ணை வந்து தாக்கியதில் அந்த பெண்ணு இறந்து அந்த பெண்ணினுடைய குடும்பமும் இன்று சோகத்தில் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 37 வயது இளைஞர், அதாவது வயது ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 37, 32 தான். இன்றைக்கு அந்த பெண்ணும் இல்லை, அவரை கொலை செய்த அவருக்கும் வாழ்நாள் முழுவதும் மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பேருடைய வாழ்க்கையுமே இப்பொழுது சீர்குலைஞ்ச நிலைமையில் இருக்குது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.